ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கல்லூரி காலம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும், ஸ்லைடிங் ப்ராசஸ் ரிசல்ட் எப்போ வரும்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த 3 யூனிவர்சிட்டிஸும் வந்து சேர்ந்து தான் கவுன்சிலிங் நடத்திட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஆடிட்டோரியமில் கோயம்புத்தூரில் நடந்துச்சு. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட் ப்ராசஸ் வந்து எல்லாத்துக்கும் ரவுண்ட் 1க்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர்த்துக்கான டவுட்டே செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குமாங்கிறது தான். கண்டிப்பாக வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். ஏன் அப்படின்னா சீட் வேக்கன்சிஸ் இன்னும் இருக்கிறனால இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குங்க. ஸோ டிஎன்ஏயு, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை அஃபிலியேட் காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா 28 காலேஜஸ் இருக்குது. ஸோ அலாட்மெண்ட் லெட்டரில் எந்த இடத்துல நீங்கள் சீட் அலாட்மெண்ட் ஆகியிருக்கீங்களோ அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த லெட்டர்லேயே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட் வர சீட் அலாட்மெண்ட்டே ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருந்திருக்கலாம், அதனால கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இந்த டிஎன்ஏயு, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரவுண்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ வந்து இது 12/7/2024 வந்து ரிலீஸ் ஆகிருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் யூஜி அட்மிஷன் 2024 அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ வந்து அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்லாம் ஷோ ஆகும். அதில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த இதுக்கு நீங்கள் போகலாம். அதே மாதிரி தான் அண்ணா ஆடிட்டோரியமுக்கு கோயம்புத்தூருக்கு நீங்கள் போகணும். ஓகேங்களா? ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் அலாட் பண்ணியிருக்கிறது வந்து 15/7/2024 அலாட் பண்ணி, அதாவது இன்றைக்கி தான் வந்து டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் அண்ணா ஆடிட்டோரியம் கோயம்புத்தூர், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருக்கு நீங்கள் போகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டினே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு, ஜென்ரலில் வொக்கேஷ்னலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எப்போ ரவுண்ட் 2 ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு அலாட் பண்ணிவிட்டு அடுத்த ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அகாடமிக் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கோ ஒகேஷ்னல் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோ அல்லது நாளைக்கு வந்து மேபி ரவுண்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகியும் வந்து நான் ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறவங்களுக்கு வந்து எப்போ ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் ரிசல்ட்டுங்கிறது வந்துருங்க. ஓகேங்களா? இந்த அப்டேட்டை நீங்கள் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே வந்து ஒரு சைன்இன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஃபேஸ் 1ன்னு இருக்குமா, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளார போனீங்கனாலே உங்களுக்கான ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கிற நெக்ஸ்ட் காலேஜ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது இன்கேஸ் நீங்கள் அது உங்களுக்கு சீட் அலாட் வரலன்னா என்னன்னு வரும்னா சீட் நாட் அலாட் இன் ஃபேஸ் 1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கான அப்டேட்டும் வந்து ரிலீஸ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மெயில் ஐடியா அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் தான் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வரும். ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.